கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நமது வாழ்நாளில் விசேஷமாக ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிக தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் நேரத்தை தந்ததற்கு நான் நன்றியும் சோதனை எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி சபையின் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம தொடர் வேதாமாவுக்குள்ள உன்னத பாட்டோட பாகத்துல இன்னைக்கு 21வது பாகத்துல கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற இந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது திருமண ஒப்பந்தத்தில் சபை அல்லது திருமண ஒப்பந்தத்தில் மணவாட்டி அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீக் எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். நம்ம ஞாபகம் இருக்கும் ரைட்டிங்ல. இந்த 8 வசனங்கள்ல நம்ம பார்த்த விஷயங்களை லைட்டா ரீகால் பண்ணிட்டு நம்ம அப்படியே கண்டினியூஸா இன்னைக்குரிய காரியங்கள் கடந்து போகலாம். என்ன நடக்குது அப்படிங்கும்போது, சபை தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செஞ்சு கிறிஸ்துவனிடத்தில் சென்று சேரக்கூடிய சூழ்நிலையில அந்த லாஸ்ட் மினிட்ல சபையுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு எந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு, சபை எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரதானமான ஒரு ஓட்டத்தை ஓடி இருக்காங்க அப்படிங்கிற குறித்து, கிறிஸ்து அவருடைய பார்வையில சபை அல்லது மணவாட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கறத குறித்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். 1ஆம் வசனத்துல பாதங்கள் ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த தொப்புள் கொடியில இருந்து, அதே மாதிரி ஸ்தனங்கள்ல இருந்து, அதே மாதிரி அவங்களுடைய மூக்கு, இப்படி எல்லா மொத்தமே ஓவராலாவே ஒரு ஃபுல்லி பேக்கேஜான ஒரு வளர்ச்சியை யாரு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சபை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி முடிச்சு கடைசி நம்ம எந்த வசனம் வாசிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் மட்டும் வாசிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது, உன் உயரம் பனைமர தொழுங்கு போலவும் உன் ஸ்தலங்கள் திராட்சை குலைகள் போலவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்திருப்போம். உயரம்னா சபையுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான வகையில தேவனை மட்டுமே நோக்கி பார்க்கக்கூடிய வகையில வளர்ந்துருக்காங்க, அதை எல்லாருக்கும் பிரயோஜனமான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற குறித்து நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம் அப்படிங்கும்போது, அதே உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எந்த செக்மெண்ட்ல வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏறக்குறைய சபை தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செஞ்சு கிறிஸ்துடைய மாமிசத்துல தன்னுடைய சரீரத்தை அல்லது தன்னுடைய அவயவத்தை இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஜஸ்ட் பிகினிங்ல யார் இருக்கிறது, இங்க சபை இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சபை இப்ப கிறிஸ்துவுக்கு எப்படி தெரியுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது எக்ஸாக்டா இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஏறக்குறைய திருமண பந்தத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி, இன்னும் ஒரு சில கொஞ்சம் டைம் தான் இருக்கு, திருமணத்துக்கு எவ்வளவு கொஞ்சம் டைம் தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி கூட ஜஸ்ட் முன்னாடி கூட சம்பவங்கள். இனி இந்த 9ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பவங்கள் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது எக்ஸாக்டா ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்க 2 பேருக்கு நடுவில், அதாவது திருமணத்திற்கு பின் நடக்கக்கூடிய ஒரு சில மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கும். இதை நமக்கு நல்லாவே தெரியும். இது நம்ம உலகத்தோட காரியங்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது, சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது. அதுக்கு ஆதார வசனங்களை ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம இன்னைக்குரிய காலையில் கலந்து போகலாம். இன்னைக்கு அதுக்கு ஆதார வசனம் என்ன அப்படிங்கும்போது, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவரோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருப்பார். விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்தா இருக்கும்போது அன்கம்ஃபர்டபுளா தெரிஞ்சாலுமே கூட, சத்தியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்துல வாழக்கூடிய நமக்கு இந்த சத்திய வார்த்தைகள்ல இருக்க ஒரு உறுப்பு என்ன ஆகுது, வேஸ்டா போயிடா அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நமக்கு கண்டிப்பான ஒரு முறை என்ன இருக்குன்னா, ஒரு ஆழமான சத்தியங்கள் இருக்கும். அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுல இருக்கக்கூடிய இந்த வசனங்களை இல்ல இந்த ஓமைகளை இல்ல இந்த பிம்பங்களை நம்ம எதோட மட்டும் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும்னா, சத்திய வசனங்களை மட்டும் என்ன ஒண்ணு சம்பந்தப்படுத்தி பார்த்தோம்னா மட்டும்தான் ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதுலயே அடுத்த வசனம், அதாவது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ, யார சொல்றாங்களாமோ, பிசிக்கலா ஆவிக்குரிய ரீதியா இல்லாம ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை என்ன பண்ண மாட்டாங்களாம், ஏற்று கொள்ளான்னு போட்டிருக்கு. அதான் என்ன, இங்க இருக்கக்கூடிய வசனங்களை லிட்டரலா உலகம் யோசிக்கிற மாதிரி யோசிச்சு உலகம் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி மனுஷங்களாமா, ஜென்ம அதாவது இயற்கையா பிறந்து இயற்கையா வாழக்கூடிய, அதாவது ஆவிக்குரிய பிறப்பெடுக்காதவங்க, புது சிருஷ்டியா இல்லாதவங்க அப்படி யோசிக்கலாம். யார் அதை யோசிக்க கூடாது, சபையை அழைக்கப்பட்டவங்க. அந்த டோன்ல பார்க்க கூடாது. அவைகள் அவனுக்கு எப்படி தோணுதோ பைத்தியமாக தோன்றும். எது இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சரியா புரியாத பட்சத்துல அதை நம்ம எப்படித்தான் ஃபீல் பண்ணுவோங்களாமா, ஒரு பைத்தியம் மாதிரி தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவீர்கள் ஆதலால் அவைகளை என்ன பண்ண மாட்டாங்களாம். இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம எதை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது, சத்தியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் பார்க்கணும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியர்களோட தான் என்ன பண்ணி பார்க்கணும், சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அதன் அடிப்படையில அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். டைரக்டா நம்ம உள்ள போயிடலாம். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 9ஆம் வசனம், உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகளின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது.
ஸோ இங்க இருந்து நமக்கு வந்து இன்னைக்கு சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முதலே சொல்லிட்டோம், இதுல இருந்து ரொம்ப லிட்டரலாவே எக்ஸாக்டா ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடக்கக்கூடிய ஒரு சிலமான ஒரு உறவு பந்தங்களை குறித்து இங்க டீட்டெயிலா பேசியிருப்பார். பட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விஷயங்களை தான் என்ன பகுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதன் அடிப்படையில இந்த சொல்லக்கூடிய வசனங்களை இந்த திருவிழியத்துல ஃப்ரீயா இருந்த வீட்டுல எடுத்து படிச்சு பாருங்க. ஸோ அது என்ன சொல்லி இந்த தொண்டை அப்படிங்கிற விஷயம் ஆக்சுவலா தொண்டையை சொல்லல, வாய் பகுதி என்ன பண்றது, வாய் அல்லது இதழ்களை அடையாளப்படுத்தக்கூடிய உதடு அப்படி வச்சுக்கலாங்களா, வாய் அல்லது உதடுகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அதுல என்ன சொல்றாருன்னா, உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில். இப்ப தொண்டைங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மறந்துடலாம். மறந்துட்டு அதை வந்து என்னன்னா லிப்ஸ், அதாவது உதடுகள் அப்படிங்கிற மாதிரி மெயின் பண்ணிக்கலாம், ரைட் தானே. சோ இந்த பந்தம் சரியா சொன்னா ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு முத்தமிடக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி எளிமையா புரிஞ்சுக்கலாம். சோ இந்த நிகழ்வுல சபைக்கு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய முத்தம் அல்லது சபை கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முத்தமானது இங்க எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவா இறங்குகிறதும். இதுல வந்து என் நேசர்னு போட்டிருக்கீங்களா, இதை வந்து நான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை யாரு சொல்றதுன்னா கிறிஸ்து சொல்றாரு. அதான் மணவாளன் யாரை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, மணவாட்டியை பார்த்து. திருவள்ளுவத்தை பற்றி டீட்டெயிலா புரியும், நம்ம பவர் பாயிண்ட்ல அவங்க டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இது என்ன சொல்லியிருக்காருன்னா, நேசர்னு போட்டிருக்கீங்களா, அந்த என் நேசர் அப்படிங்கிற நான் மாத்திக்கும் கிறிஸ்து சொல்ற மாதிரி. சோ உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகளின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான. திருவள்ளுவர் எப்படி போட்டோம்னா, வாய்க்கு மேல அந்த சாஃப்டான ஒரு பகுதி இருக்குங்களா, அதாவது பல்லுகளுக்கு மேல் பகுதி, அங்க இருந்து என்ன உமிழ்நீர் நம்ம சுரக்கும். சோ அந்த பகுதியை பத்தி இங்க என்ன பண்ணிருக்காருன்னு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இது என்னன்னா, ஒரு மணவாளன் அல்லது மணவாட்டி அல்லது கிறிஸ்து சபை இவர்களுடைய முத்த பரிமாற்றத்துல ஏற்படக்கூடிய ஒரு இன்பமான ஒரு நிகழ்வை குறித்து தான் என்ன இருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு. சோ நமக்கு முதலே பார்த்தோம், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியோட என்ன பார்க்கணும், சம்பந்தப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த இடத்துல இவர் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை, இதுக்கு முன்னாடி இந்த முத்தம் சம்பந்தமான விஷயங்களை வேற எங்கேயாவது நம்ம படிச்சிருப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இதே விஷயத்த இப்ப இங்க யாரு சொல்லிட்டு இருக்காருன்னா, கிறிஸ்து யாரை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, சபையை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது சபைக்கு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முத்தம்னாலே நமக்கு தெரியும், காமனாவே திருமண பந்தத்துல என்னைக்கு திருமணத்துக்குள்ள இணையங்கிற முடிவு எடுக்கிறாங்களோ, வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாம் பார்த்துருக்கோம். திருமணத்தின் அப்பதான், திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவன் மனைவி என்ன பண்ணிக்குவாங்க, ஒருத்தர் அந்த அன்பின் பரிமாற்றத்தை என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா, இப்ப நாங்க என்ன ஆயிட்டோம், கணவன் மனைவிகளா ஆயிட்டோம். இப்ப நான் யாருடையவர், அவருடையவள், அவர் யாருடையவர், என்னுடையவர். இது யாருடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத உலகத்துக்கு முன்மொழிகிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஒரு பரிமாணம் தான் என்னன்னா இந்த ஒரு ஒரு அமைப்பு, ரைட் தான். ஸோ இந்த விஷயத்தை தான் இங்க யார் பண்ணிட்டு இருக்குன்னு ஆண்டவரையே. ஸோ டைட்டில் அதான் வச்சு என்னன்னா, திருமண ஒப்பந்தத்தில் மணவாட்டி அல்லது திருமண ஒப்பந்தத்தில் சபை. இதுக்கப்புறம் சபை யாருடைய சரீரத்துல போய் இணைஞ்சிருவாங்க. ஸோ திருமணத்தை விட முத்தமிடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இவங்களுடைய என்ன சரீரம், ஒரே சரீரம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக செய்யக்கூடிய ஒரு ஒரு நடைமுறை, ரைட் தான். ஸோ இந்த நடைமுறையில இதே மாதிரி விஷயத்த இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் பேசியிருப்பாங்க. யாரு பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதே உன்னத பாட்டுல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் இன்பமானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இதுல விஷயம் என்னன்னா, இது யார் பேசின வசனம், உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சுட்டு இருக்கோம், ரைட் தானே. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக அப்படின்னா இது யார் பேசின வார்த்தை, சபை வந்து கிறிஸ்துவை பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம். இதை குறித்து நம்ம 1ஆம் அதிகாரத்தில் டீட்டெயில் என்ன பண்ணிருப்போம், பார்த்திருப்போம். சபையோட எக்ஸ்பெக்டேஷன் எங்க, 1ஆம் அதிகாரத்துல சபை என்ன எதிர்பார்த்தாங்களோ அதோட நிறைவேறுதல் எங்க நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்துல தான் சபை எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன ஆகுது. ஸோ சபை ஒரு ப்ராசஸ்க்காக ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓட ஆரம்பிச்சாங்க. அதோடைய விளைவு இல்ல அதோடைய பலன் அல்லது அதோடைய பயன் எங்க கிடைக்குது அப்படின்னா 7ஆம் அதிகாரத்துல இந்த 9ஆம் வசனத்துல தான் யார் சொல்றதுங்களாமா, இப்ப என்னன்னா சபை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப சபைக்கு என்ன பண்ணுது, இங்க கிடைக்குது, ரைட். பட் சபைக்கு கிடைக்கும் போது அதை குறித்து கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இதை சபை சொல்லல, இங்க யார் சொல்லல, சபை சொல்லல. அதாவது நீங்க என்னை முத்தமிடுங்கன்னு சொல்லிட்டு சபை சொன்னது இப்ப யார் நிறைவேற்றி வச்சிட்டு இருக்கிறது, கிறிஸ்து நிறைவேற்றி வச்சு அதை கிறிஸ்து இங்க எப்படி ஃபீல் பண்றாருன்னா, ஒரு கடமையா ஃபீல் பண்றாரா இல்ல ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்றாரா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்லா, ரைட் தானே. நான் வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் இல்ல இந்த ஒரு அக்ரிமெண்ட், நீ என்னுடைய சரீரம் தான், நீ என்னுடைய அவயம் தான் அப்படின்னு சொல்ற அக்ரிமெண்ட்டை முழு மனசோட கொடுக்கக்கூடிய அளவுக்கு சபை தன்னுடைய ஓட்டத்தை நம்பியிருக்காங்க, ஓடி இருக்கிறாங்க. அப்படிங்கிறத அவர் எப்படி கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுலயே நம்ம வாசிச்சோம்னா, உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவா இறங்குகிறதும் உறங்குகளின் உதடுகளை என்ன பண்ணுதுங்களாமா, பேச பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை யார் பண்ணிட்டு இருக்கிறதுங்களா, சபையுடைய அந்த சபைக்கும் கிறிஸ்துவோட அந்த அக்ரிமெண்ட்
இல்ல அந்த திருமண பந்தம் அந்த ஒரு இனாகிரேஷன் சொன்னாங்களா, அந்த ஆரம்ப காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மெஸ்மரைசிங்கா, ஒரு மயக்கம் தரக்கூடிய மாதிரி. யாருக்கு? கிறிஸ்துவுக்கு வந்து மயக்கம் தரக்கூடிய அளவுக்கு என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா இந்த ஒரு விஷயம். ரொம்ப ஒரு இன்பமான ஒரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல முத்தத்தை குறித்து நம்ம 1ஆம் அதிகாரத்துல படிச்சிருக்கோம், ரைட் தானே? ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண அப்படின்னாலே கிறிஸ்துவின் வாயிலிருந்து வரக்கூடிய முத்தம்னாலே என்னதான்? கிறிஸ்துவின் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையை அடையாளம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வசனங்களை வாசிச்சலாம். சங்கீதம் 78வது அதிகாரம் 1ஆம் வசனம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என்ன சொல்லியிருக்காருங்களாமா? என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை என்ன பண்ணுங்க, சாயுங்க அப்படிங்கிற. முத்தம்னால என்னன்னா கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை என்ன பண்றது, அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்னா இந்த ஒரு முத்தம் எனக்கு வேணும்னு யார் கேட்டது? உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளால என்னை போஷித்து என்னை பாதுகாத்து என்ன பண்ணுங்க, வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு இப்ப யாரு கேட்டது? சபை கேட்டாங்க, ரைட் தானே? ஆனா இங்க இந்த முத்தத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது மணவாளன், ரைட் தானே? இவர் என்ன சொல்றாருன்னா சபையை முத்தமிடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை யார் இங்க ஹாப்பியா ஃபீல் பண்றது? இப்ப நம்ம வந்து ஒருத்தர் உபதேசம் பண்றோம்னு வச்சுக்கோமே, உபதேசம் பண்றோம்னா இங்க நான் ஒரு உபதேசம் பண்ணேன்னா அதனால யாருக்கு ஹாப்பியா இருக்குன்னா கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம நல்லபடியா வழி நடத்துறாங்க அப்படிங்கிற கேட்கறவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் இல்லையா? அதனால பேசுறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. அது எப்ப ஹாப்பியா மாறுனா சொல்லக்கூடிய வார்த்தையை அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டு தங்கள் வாழ்க்கையில என்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் இவங்க சொன்ன வார்த்தைக்கு என்ன வரும்? உயிர் வரும். அப்படி உயிர் வரும்போதுதான் அதை கொடுத்த நபருக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம் என்ன முடியும், அது மாறி நிற்கும். அப்படிங்கிற பட்சத்துல இப்ப சபை என்ன கேட்டாங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல கேட்ட முத்தமானது உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன பண்ணுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபை பேசியிருப்பாங்க. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாருன்னா சபையை முத்தமிடக்கூடிய இந்த நிகழ்வானது இப்ப யாருக்குமே இன்பம் தரக்கூடிய விதமா இருக்குதுன்னா கிறிஸ்துவுக்குமே அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமை. அதாவது என்னன்னா இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்ப 2 பேருமே என்னதான் ஒரே சரீரம். இப்ப சபை வேற கிறிஸ்து வேற அப்படிங்கிற இடத்துல என்ன கிடையாது இல்ல. திருமணம் ஆயிட்டாலே இவங்க 2 பேரும் என்ன சரீரமா இருப்பாங்கன்னா ஒரே சரீரமா இருப்பாங்க அப்படின்ற விஷயத்துல இப்ப கிறிஸ்துவுடைய முத்தமும் சபையுடைய முத்தமும் ஒரே வேல்யூ தான் என்ன இருக்கு பார்க்கப்படுது, இல்ல கன்சிடர் பண்ணப்படுது, ரைட் தானே? அந்த அளவுக்கு தான் இப்ப என்னன்னா கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அதே மாதிரியான வார்த்தைகள் இப்ப யார் வாயில இருந்து வரும்? எந்த அளவுக்கு அவங்க வாயில இருந்த வார்த்தை இந்த அளவுக்கு பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடுத்த வசனம் வாசிச்சோம்னா சங்கீதம் 78வது அதிகாரம் 2ஆம் வசனம். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். இதை எதிர்பார்த்துட்டு இருந்த சபையோடைய வாழ்க்கையில இப்ப கிறிஸ்து சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. உன் வாயில இருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வருது? நான் கொடுக்கிற சத்தியங்கள் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோ, என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமா இருக்கோ, என்னுடைய கிரியைகள் எந்த அளவுக்கு உங்களை வந்து போஷிக்கிற மாதிரி இருக்குதோ, இப்ப சபையில இருந்து சபையோட வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிதான் இருக்குங்களா? அதே மாதிரி மக்களை போஷிக்கக்கூடிய விதமாக, மக்களை சரி பண்ணக்கூடிய விதமாக கிறிஸ்துடைய நிருபமாய் தான் யார் வாழ்ந்துட்டு இருக்கிறதுங்களாமோ. இந்த அளவுக்கான ஒரு இன்பமான ஒரு ஒப்பந்தம் இல்ல, ஒரு அக்ரிமெண்ட் இல்ல, ஒரு உறுதிமொழி இல்ல, ஒரு முத்தம் சபை கொடுக்கிற அளவுக்கான ஆளுமை இல்ல, ஒரு பிரைடு, ஒரு எப்படி சொல்லாத ஒரு உறுதித்தன்மை சபைக்கு எங்கே இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. என்னைக்கு இந்த ஒரு இடத்துக்குள்ள சபை போகுதோ அன்னைக்கு தான் சபைக்கு ஒரு விஷயமே புரியும். என்னன்னா இனிமேல் நம்ம வாயிலிருந்து என்ன பேசக்கூடாது, மனுஷனுக்கு பிரியமான விஷயங்களை பேசுறக்கோ, மனுஷரை பிரியப்படுத்துறக்கோ, மனுஷரை கௌரவப்படுத்துறக்கோ, அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு யார் வரல. ஆனா இப்ப சபை இந்த 9ஆம் வசனத்துல யாரை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்துவ சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படின்னாலே இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கடைசி நாட்கள்ல அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க 3வது நபரை சொல்ற மாதிரியே இருக்கும். இப்ப யாரு பேரு நம்ம, ரேட்டு தானே? நம்ம ஒருவேளை சபையா மாறிட்டோம் அப்படின்னோம்னா நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கிறிஸ்து அந்த இடத்துல இருந்து அந்த வார்த்தையை பேசுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி விஷயம். ஏன்னா கிறிஸ்து வாயிலிருந்து வரக்கூடியது எப்படின்னா உண்மையான சத்தியங்களும் தேவனுடைய திட்டங்கள் மட்டும்தான் வரும். வேற எதை குறிச்சும் என்ன பண்ண மாட்டார். அவருடைய வார்த்தைகள் தான் மனுஷனை குணமாக்கக்கூடிய ஒரு மருந்து மாதிரி வரும். அதே மாதிரி ஒரு விஷயங்கள் தான் கடைசி நாட்கள் சபை என்ன பண்ணுவாங்க. இப்ப கிறிஸ்து சபை கிட்ட பேசுறாரு அப்படின்னா கிறிஸ்துக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து கிட்ட பேசுற மாதிரி புரியுது. கிறிஸ்து கிட்ட பேசுனா எப்படி இருக்குமோ இப்ப அதே மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வை தான் இந்த வசனத்தை என்ன பண்றாங்க. நம்ம சொல்லுவோம் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல. 2 பேரும் அதாவது இந்த சரீரத்துல இணையறதுக்கு சரியான அவயவம்னா இந்த ஒரு மனவாட்டி தான் அப்படிங்கிற மாதிரியான
ஒரு வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது யார் வாழ்ந்துட்டு இருக்கிறது? சபை. சோ சபை இந்த இடத்துக்கு வரணும்னா புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷருக்கு கீழ்ப்படியறதுக்கு யார் வரலைங்க? நம்ம வரல. நம்ம தேவனை பிரியப்படுத்தவும் தேவனை சந்தோஷப்படுத்தவும் அவரை மகிமைப்படுத்தவும் யார் வந்திருக்காரு? நம்ம வந்திருக்கோம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அக்ரிமெண்ட் இல்ல இந்த ஒரு முத்தம், சபை கொடுக்கக்கூடிய முத்தம் இன்பமா இருக்கணும்னாலே இந்த ஒரு விஷயத்தை யார் பண்ணணும்? காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சபை இந்த ஒரு ஓட்டத்தை ஓடுனாங்க. ஏன் இந்த டைம்ல மட்டும்தான் இவ்வளவு பிளசண்டான ஒரு விஷயத்த சபை கொடுத்துருக்காங்க? இப்ப நம்ம வந்து நிறைய ஊழியங்களை பண்றோம், நிறைய விஷயங்களை பேசுறோம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை நிறைய பண்றோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, சபை வந்து சபையா மாறினதுக்கு அப்புறம், சபை வந்து கிறிஸ்துவுடைய சரீரத்துல போய் இணைஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முத்தம் தான். முத்தம்னாலே புரிஞ்சிச்சு, கிறிஸ்துடைய வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. ரைட் தானே? இந்த நிகழ்வை நம்ம உயிரோடு இருக்கும்போது என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா அப்ப எல்லாம் கிறிஸ்து இந்த வார்த்தை என்ன பண்ணல? பயன்படுத்த. ரைட் தானே? சபை தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னோட உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுங்க சபை தான் கேட்டுச்ச ஒழிய கிறிஸ்து எங்கேயுமே அந்த வந்து ஓப்பனா என்ன பண்ணல. கிறிஸ்து கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட அவர் ஹாப்பியா அதை ஃபீல் பண்ண மாதிரி எங்கேயுமே என்ன கிடையாது. பட் இந்த இடத்துல பதிவு பண்ணக்கூடிய காரணம் என்னன்னா, உயிரோடு இருக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம என்னதான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே கூட நம்ம ரெண்டு வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம், அதே நேரத்துல உலகத்துக்கு பிரியமான வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கோம். சோ ரெண்டு விதமான வாழ்க்கை வெளிப்படுத்தல படிச்சிருக்கோங்களா, ஒண்ணு குளிரா இருங்க, இல்லைன்னா சோ ரெண்டு விதமான வாழ்க்கை 7ஆம் கால சபைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கலாமா வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நிலையை பிரேக் பண்ணி எனக்கு ரெண்டு வாழ்க்கை என்ன கிடையாது கிடையாது. நான் ஒரே சரீரம். எனக்கு யாருடைய சரீரம்? என்னுடைய தலை யாருன்னா கிறிஸ்து தான். எனக்கு என்னது? புருஷன் தான் ஸ்திரீக்கு தலை. என்னுடைய புருஷன் யாருன்னா ஆண்டவராகிய. சோ உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்துக் கொண்டபடியான்னு சொல்லியிருப்பாருங்களே. சோ கிறிஸ்து தான் என்னுடைய தலை. அப்படின்னா என்னைக்கு அவருக்கு மட்டும் நம்ம மனைவிகளா மாற ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முத்தம் தான் எப்படி இருக்கணும்? ஒரு உண்மையான அன்பின் பரிமாணமா இருக்குமே ஒழிய மற்ற நேரங்களில் அது என்னவா இருக்கு? சோ ஏன் இந்த இடத்துல மட்டும் இந்த வார்த்தை, அதாவது கரெக்டா சபை வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் யாருடைய சரீரத்துல? கிறிஸ்துடைய சரீரத்துல அவயமா இணைஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சபையுடைய வாழ்க்கை வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்லயே இருக்கும். ஒரு நாள் உள்ளேயும் ஒரு நாள் வெளியே இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை வசனமா வாச்சோம்னா சங்கீதம் 50வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சோ இங்க தாவீதுக்கு என்ன சொல்றாரு போது, தேவன் துன்மார்க்கனை நோக்கி யார் பார்த்து பேசிட்டு இருக்கிறார்களாமா? தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு அப்படின்னு கேட்கிற. இதுல பிரச்சனை என்னன்னா, இப்ப மேல துன்மார்க்கனை நோக்கி அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிடலாம் எடுத்துட்டு ரிமைனிங் மட்டும் படிச்சு பார்த்தோம்னீங்களே, அந்த கேரக்டர் எந்த கேரக்டர்? யாரோ ஒரு கேரக்டரை பத்தி யாரு பேசி தேவன் பேசிட்டு இருக்கிற, ரைட் தானே? அந்த ஒரு கேரக்டர் என் பிரமாணங்களை எடுத்துரைக்கிறார். யாருடைய பிரமாணங்களை? தேவன் சொல்லி கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் மனுஷங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி என் உடன்படிக்கையை உன் வாயினால். தேவன் எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிறார், தேவன் நமக்காக பண்ணின உடன்படிக்கைகள் என்ன, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னங்கிறது யார் இங்க சொல்லிட்டு இருக்காரு? அந்த ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கிறாங்களாமா? துன்மார்க்கான கேரக்டரா இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றனா, நீ இதெல்லாம் பண்ற, பட் இது பண்ணி நீ என்னவா இருக்கிற? துன்மார்க்கனா இருக்கிற. நீ துன்மார்க்கனா இருந்துட்டு இந்த விஷயத்தை பண்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கிற. சோ இங்க சத்திய வசனங்களை போதிக்கிற எல்லாருமே யாரு கிடையாது? சத்தியவான்கள்லாம் நீதிமான்கள் என்ன கிடையாது கிடையாது. சோ இப்போ கடைசி நாட்கள் வரைக்கும் கிறிஸ்து நம்ம முத்தமிடுறதா இருக்கட்டும், இல்ல நம்மளை கிறிஸ்து முத்தமிடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்கு ஏன் சந்தோஷம் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னவா அந்த வேலையை செய்யலீங்களாமா? முழு மனசோட அவர் என்ன பண்ணல? முத்தமிடல. நம்ம என்ன பண்ணல? நம்ம சொல்லணும், மனசுல ஒருத்தரை வச்சுட்டு ஒருத்தரை நேசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மாதிரி தான் இங்க சபை என்ன பண்ணிட்டு இருக்கலாமா? அவர் சொல்லியிருப்பாரு, விபச்சாரம் செய்யாது இருப்பாயான்னு சொல்லிட்டு இருப்பார்ல. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கிறிஸ்துவ தான் எங்கள் கணவர் முடிவு பண்ணிட்டோம், ஆனா அவரை மட்டும் முழுசா நேசிக்கிறோமான்னு கேள்வி கேட்டோம்னா, நம்ம ஏசாயால படிச்சிருப்போம். ஏசாயா 4:1, அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக் கொண்டு, நாங்க எங்க சொந்த ட்ரெஸ் போடுவோம், எங்க சொந்த சாப்பாட்டை சாப்பிடுவோம், எங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுவோம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு. நிந்தைனா பாவம் இல்ல, அதாவது நிந்தைனா நீ யாருக்கு பொண்டாட்டினே தெரியல அப்படின்னு எங்களை யாரும் சொல்லிடாம இருக்கணுங்கிறக்காக, எங்களை உலகம் தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கறக்காக உங்க இன்சியல் மட்டும் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்களும் சத்தியம் பேசுறாங்க, இவங்களும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்றாங்க, ஆனா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க ஒரு கேள்வி கேட்டா. சோ இப்படி கொடுக்கக்கூடிய முத்தம் கிறிஸ்துவுக்கு இன்பமான ஒரு முத்தமா இருக்கும் ஒரு கேள்வி கேட்டோம்னா, பிராக்டிகலா யோசிக்குமே. இந்த மாதிரி மனசுல ஒரு கேரக்டரை வச்சுட்டு லைஃப் பார்ட்னர் வச்சுக்கோ, அது ஆணா இருக்கட்டும் பெண், இல்ல கணவனா இருக்கட்டும் மனைவி, மனசுல ஒரு கேரக்டர் வச்சுட்டு கணவனை மனைவியோ இல்ல மனைவியை கணவனோ நேசிப்பதுங்கிறது சாத்தியமான விஷயமா இருக்குமான்னு கேட்டோம்னா,
சோ அந்த நேசம் வந்து ஒரு உண்மையான நேசமாகவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தான் இப்ப யார் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை லிட்டரலா சொன்னோம்னா ரொம்பவே எப்படி இருக்கும், ரொம்பவே ஒரு அவமானமான ஒரு விஷயமா இருக்கு. சோ பைபிள் ரொம்பவே நீட்டா அதை என்ன ஹேண்டில் பண்ணிடும். ரைட் தான். சோ என்ன சொல்றாருன்னா, கடைசி நாட்கள் வரைக்குமே சபை தன்னுடைய ஓட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது வரைக்குமே கூட ஒரு 2 விதமான வாழ்க்கையை தன்னை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தட்டும் போது என்ன பண்ணல, திறக்கல. 2 மைண்ட் இருந்துச்சு, திறக்கலாமா வேண்டாமா. அவர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, சோ திறக்க கூடாது முடிவு பண்ணி தான் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. சோ 2 மைண்ட். சோ இந்த 2 மைண்ட்ல என்ன பண்ணாதீங்க. நம்ம படிச்சுப்போம், இரு மனம் உள்ளவன் தன்னுடைய வழிகளில் எப்படி இருக்கானுங்களாம், நிலையற்றவனாய் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில 2 மனம் என்ன பண்ணக்கூடாது. சோ ஒன் சைடு நின்னுட்டா அந்த ஒன் சைடு என்ன பண்ணுங்களாம். சோ கடைசி நாட்கள்ல கிறிஸ்துவுடைய சரீரத்துல போய் இணைந்த சபை அந்த டைம்ல கொடுக்கிற முத்தமானது. அப்ப அது வரைக்கும் முத்தமே கொடுக்கல, கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா மனசுல ஒண்ண வச்சுட்டு என்ன பண்ணாங்க, முழு மனசோட கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணல, முத்தமிடவே இல்லை. கிறிஸ்துவுடைய உடன்படிக்கை முழு மனசோட என்ன பண்ணலாம், கை கொள்ளவே இல்லை. ஆனா கடைசி நாட்களை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முத்தமானது யாருக்கு இங்க சந்தோஷத்தை தருது அப்படிங்கும்போது யாருக்கு சந்தோஷம் தருதுங்களா, கிறிஸ்துவுக்கே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வை இங்க யாரு பண்ணிட்டு இருக்கிறது. சோ கடைசி நாட்கள்ல இந்த இடத்துக்கு சபை வர்றதுக்கு சபை செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அடிக்கடி படிச்ச விஷயம் தான். மல்கியா 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். சோ இங்க என்ன சொல்லிட்டாங்கம்மா, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள என்னைக்கு சபை வருதோ, இந்த ஒரு குவாலிட்டி இல்ல இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் என்னைக்கு சபைக்கு வருதோ, அன்னைக்கு தான் நம் கிறிஸ்துவை முத்தமிடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், கிறிஸ்துவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்ப நம்ம மட்டுமே தனிப்பட்டு சந்தோஷமா இருந்தோம்னா அது எப்படி இருக்கும். அதனால குடும்பத்துக்குள்ள ஏதாவது சந்தோஷம் வர வாய்ப்பு இருக்குங்களா. சோ 2 பேருமே ஈச் எவ்ரி பர்சனுமே கூட ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபை சர்வே பண்ணணும் அப்படின்னா கூட 2 பேரும் அந்த ஒருமித்த உணர்வுக்குள்ள என்ன பண்ணியாகணும், இருக்கணும். சோ இங்க சந்தோஷம் எனக்கு மட்டும் இருந்தா போதும், ஆப்போசிட் பர்சன் தேவையே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அது யாருக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும், குடும்ப ஒரு வாழ்க்கைக்கு என்ன இருக்காது பிரயோஜனம். என்ன சொன்னா, ஆசாரிய உதடுகள் எதை காக்க வேண்டும், அறிவை காக்க வேண்டும். இந்த உலகத்துல எல்லாருமே வேதத்தை அவன் வயல என்ன பண்ணுவாங்களாம், அதை என்னைக்கு சபை கொடுக்குதோ அன்னைக்கு சபை கொடுக்கக்கூடிய முத்தமானது யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்களோ, கிறிஸ்துவுக்கு. எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொன்னாருங்களே, என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறது. சோ அந்த ஒரு எப்படி சொல்லலாம், அந்த ஒரு சபையுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இல்ல அந்த ஒரு முத்தத்தை அதாவது என்ன ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி சபை பேச ஆரம்பிக்கிறாங்களாம். அதனால கிறிஸ்துவுக்கே இம்ப்ரெஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி சபை என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எதுவுமே தெரியாம தவற மட்டுமே செஞ்சுட்டு இருந்த ஒரு ஜனங்கள், ரைட் தானே, அதாவது பாவத்திலேயே உழன்ற ஒரு ஜனங்கள், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தார் அப்படின்னு சொன்ன ஜனங்கள் இப்ப யார் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்களாம். சோ அதை அவர் ஃபீல் பண்ற கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம ஒரு ஜூஸ் எப்படி குடிப்போம், குடிச்ச டீ எப்படி லைட்டா சிப்ஸ் பண்ணி குடிப்போங்களா, அது மாதிரி இப்ப கிறிஸ்து ஃபீல் பண்றாரு, என் பிள்ளைங்க எவ்வளவு அழகா பேசுறாங்க. அந்த மாதிரி அவர் ரசிச்சு பார்க்கக்கூடிய என்ன சொல்றாருன்னா, நான் உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவளின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசம் உறங்குகிறவளையும் பேச பண்ணுதுங்களாமா. என்னது பேச பண்ணுது, திராட்சை ரசம். திராட்சை ரசம் நிறைய பார்த்துருக்கோம். அது என்ன மது இல்ல வைன் அப்படி வச்சுக்கலாங்களா. சோ வைனோட நேச்சரே என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தன்னிலையை மாறக்க வைக்கிறது, நம்ம சுயநிலை என்ன பண்ணுது போக வச்சு நம்ம வந்து ஒரு சுயநிலையவே இல்லாத ஒரு கண்டிஷன்ல யார் கொண்டு போய் அந்த ஒரு விஷயம் கொண்டு போயிடும், ரைட் தான். இப்ப என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னா தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த திராட்சை ரசத்தை கொடுத்தா கூட அவர் தன்னை அறியாம என்ன பண்ணிடுவார், பேசிட்டு இருப்பார், ரைட் தானே. அது புலம்புறதுன்னு சொல்லுவோம், தன்னை அறியாம புலம்ப ஆரம்பிக்கிற மாதிரி. அந்த புலம்பலுக்கு என்ன இருக்காது, மீனிங் இருக்காது. அந்த புலம்பலுக்கு என்ன இருக்காது, மீனிங் இருக்காது. சுத்தமா அது பாதுகாக்க என்ன புரியவும் முடியாது. அந்த மாதிரி தன்னை மறக்கக்கூடிய அளவுக்கு கிறிஸ்து யாரை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறார்களோ, யாரு. சோ சபையுடைய வெற்றி இல்ல சபையுடைய ஓட்டம் இல்ல சபையுடைய ஊழியம் இல்ல சபையுடைய வார்த்தைகள் கிறிஸ்துவ மதிமயக்கிற அளவுக்கு இங்க யார் வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னா கடைசி நாட்கள் யார் வாழ்வா, சபை. சோ அந்த அளவுக்கு டிவைனான ஒரு வாழ்க்கை யார் வாங்குறான்னு இதுல 2 புரிதல் இருக்கு. ஒண்ணு, கிறிஸ்துவ மயக்கத்துக்குள்ள கொண்டு போற ஒரு புரிதல். இன்னொன்னு என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு சில கேட்டகரி தூங்கிட்டு இருக்கிறார், ரைட் தானே. சபையா அழைக்கப்பட்டிருந்தாலுமே கூட இப்ப இங்க எல்லா கேட்டகரி திரள் கூட்டமா இருக்கட்டும் இல்ல இஸ்ரேல் ஜனங்களா இருக்கட்டும் இல்ல உலகத்துடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் சத்தியம் தெரியுமான கேள்வி கேட்டோம்னா தெரியாது. சோ சத்தியம் அவங்களுக்கு தெரியும். இப்ப அவங்க தூங்கக்கூடிய நிலைமை நினைட்டு இருக்காங்க, இருந்துட்டு இருக்கா அப்படின்னா சபை பேசக்கூடிய அந்த வார்த்தை அவங்களையுமே எழுப்பி அந்த தூக்கத்திலுமே இவங்க சத்தியத்தை பேசக்கூடிய அளவுக்கான வாழ்க்கை யார் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது இல்லாம. சோ அந்த அளவுக்கு சபை பேசக்கூடிய வார்த்தை அவருக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு யார் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா சபை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லிட்டு ஆண்டவரையும்
இயேசுக்கு சொல்லிட்டாரு. இப்ப ஏறக்குறைய அந்த 9 வசனங்கள்ல யார் யாரை பத்தி சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்து சபை எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க, எனக்காக. யாருக்காக? கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காக அவர்களை எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மாடிஃபை பண்ணி மோல்டு பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ப்ராடக்டா, எந்த ஒரு பழுதுமே இல்லாம கிறிஸ்துவுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு ஒரு சுத்தமான ஒரு கன்னிகையா யாரு கொடுத்திருக்காங்கன்னா சபை நம்ம இருக்காங்க கொடுத்திருக்காங்க. யாருக்கு? சோ எந்த அளவுக்கு உங்க ஓட்டத்தை ஓடணும் அப்படிங்கிற குறிச்சு இந்த 9 வருஷங்கள பேசியிருப்பாரு. சோ கிறிஸ்துவோட டர்ன் முடிஞ்சு இப்ப யார் தன்னுடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறா? சபை பேச ஆரம்பிப்பாங்க. யார் பேச ஆரம்பிக்கிறது? சோ இப்ப சபை என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதிலே வாசிக்கலாம். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 10ஆம் வசனம். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. என்ன சொல்லிருக்காங்களாமா? நான் என் நேசருடையவர், அவர் பிரியம் யார் மேல இருக்குங்களாமா? என் மேல் இருக்கிறது அப்படின்னா. சோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இதே வார்த்தைகளை சபை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை எப்படின்னா, ஒரு நிச்சயதானப்ப அவர் தான் என்ன பண்ண போறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல். ரைட் தானே? இங்கே சொல்லக்கூடிய இவர் தான் என்னுடைய கணவன் அல்லது இவர் தான் என்னுடைய மணவாளன், இவர் தான் என்னுடைய நேசர் அப்படின்னா இனிமேல் இதுல என்ன கிடையாது, மாற்றமே கிடையாது. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்குள்ள என்ன இருந்தா. சோ இந்த லைஃப் பாசிட்டிவ்க்குள்ள வரலாம், பாசிட்டிவ்க்குள்ள வராமே போலாம். காரணம் என்னன்னா, என்னை நீங்க என்ன பண்ணுங்க, முத்தமிடுங்கன்னு கேட்டுட்டே தான் இருந்தாங்க. அந்த முத்தம் யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. சோ கிறிஸ்துவே முத்தமிடுறார் அப்படின்னா இப்ப அந்த உறவு பந்தம் என்ன ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, பதிவு பண்ணப்பட்ட திருமணம்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி இனி சபைக்கு கிறிஸ்து தான், அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு சபை தான் அப்படின்னு பதிவு பண்ணியாச்சு. இனி அதை என்ன பண்ண முடியாது, அவர் சரீரத்துல போய் இணைஞ்சிட்டா பண்ணோம்னா இனி யார் பார்த்துக்குவா? அவர் பார்த்துக்குவார். சோ அந்த சரீரத்துல இருந்து நம்மளை பிரிக்கிறதுக்கு யாரால முடியாதுன்னு யாருனாலையுமே முடியாது. ரைட்? சோ அந்த ரிலேஷன்ஷிப் டிக்ளேர் ஆனதுக்கு அப்புறம் கிறிஸ்துவ இன்னைக்கு நம்மள கிறிஸ்துவ கணவனா ஏத்துக்கிட்டு இருக்கோம். ரைட் தான். பட் அந்த ஓடத்துல முழுசா ஓடணும் சந்தேகத்துல ஓடிட்டு இருக்கோம். ஆனா கிறிஸ்துவ அதை அக்செப்ட் பண்ணுவார். எப்பன்னா, நீங்க தான் என்னுடைய மனைவி அல்லது நீங்க தான் என்னுடைய மனவாட்டி, கிறிஸ்துவுடைய சபை நீங்க தான் என்னைக்கு அவர் முடிவு பண்றாரோ அந்த ஒரு உறுதிமொழி பத்திரம் வாசிச்சதுக்கு அப்புறம் இனிமேல் நம்மள என்ன பண்ண முடியாது. இனி அவர் தான் நம்முடைய என்னதுங்களாமா, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் யார் மேல இருக்கலாம், என் மேல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. என் மேல் மட்டும்தான் இருக்கும், யாரு மேல என்ன பண்ணாரு. அவர் சொல்லியிருப்பார், ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கண்ணியர் கண்ணடையாது, தொகையே இல்ல. பட் என் உத்தமியோ என் புறாவோ யார் மட்டும்தான், அது ஒருத்தி தாங்கிறத இப்ப யாரும் இங்க கன்ஃபார்ம் பண்றதுன்னா இனி நான் மட்டும்தான். இனி இவர் கூட டிராவல் பண்றதுக்கு வேற யாருக்கு கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. இனி அந்த டோர் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லட்சம் பேர் வந்தாலும் டோருக்கு வெளியே தான், இந்த டோருக்கு உள்ள யாரும் கிடையாது. ஏன்னா எங்களுடைய பர்சனல் ரூம், இதுக்குள்ள யாரும் வர கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள இங்க யாரு போயிட்டதுங்களாமா, சபை போயிட்டாங்க. சோ ஏன் சபை இந்த விஷயத்தை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இங்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். இந்த இடத்துக்கு சபை போறதுக்கு சபை செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சபை யாருக்கு பிரியமான வாழ்க்கை இங்க வாழலீங்களாமா. சோ கிறிஸ்து அவங்கள்ட்ட ஒரு சுவிசேஷத்தை என்ன பண்ணி இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நீங்க தான் இனிமேல் இந்த நிருபம், அனுப்பப்படுகிற நிருபம் யார் தான், நீங்க தான். அந்த லெட்டர்ல என்ன இருக்கோ அதே மாதிரி இப்ப யார் வாழ்ந்தாலும் நீங்க வாழ்ந்தாலும் சொல்லிட்டார்ல. சொன்னதை சபை எப்படி பண்ணிருக்கானா, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்க தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று, அவர் உத்தமின்னு சொன்னாரு, ரைட் தானே. ஆனா நம்ம உத்தமியா இருந்தோம்னு கேட்டா ஒரு டைம் வரைக்கும் என்ன இல்ல, தேவனுடைய வார்த்தையில பேசணும், தேவனுடைய கிரியைகளை செஞ்சோம், எல்லாத்தையும் பண்ணோம். ஆனா துன்மார்க்கமான மனநிலை யாருக்குள்ள இருந்துச்சு, நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த கண்டிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, தேவன் எங்களை உத்தமர் என்று அவர் எந்த நோக்கத்துக்காக எங்களை அழைச்சாரோ, எந்த நோக்கத்தை எங்களை வாழ்த்தினாரோ, எந்த நோக்கத்தை எங்களை ஏத்துக்கிட்டாரோ அதை நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சோ உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக. சோ சபை இனிமேல் யாருக்கு பிரியமா வாழாது. இனி சபைக்கு ஒரே கணவன் தான், யார் மட்டும்தான். நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை கொடுப்போம்னு சபை சொல்லாது, நீங்க கொடுங்க நாங்க சாப்பிடுறோம், எங்க சொந்த இஷ்டப்படி நடக்கும்னு சபை சொல்லாது. உங்க சித்தம் என்னவோ அதுதான். யார் ரூத் சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம், உன் தெய்வம் என் தெய்வம், உன்னுடைய வழிபாடு என்னுடைய வழிபாடு, உன் ஊர் தான் என் ஊர், உன் சொந்தம் தான் என் சொந்தம், உங்க சித்தம் தான். சோ அந்த ஒரு கண்டிஷன் யாரு போயிடும். சோ சபைக்கு இன்னைக்கு இனிமேல் 2 பார்வையில என்ன பண்ணாது, தேவனை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, தேவனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய சிந்தை, தேவனை மட்டுமே சுவாசிக்கக்கூடிய சுவாசம், கிறிஸ்துவை பற்றி மட்டுமே பேசக்கூடிய ஒரு வார்த்தை, சுவிசேஷத்தை மட்டுமே பிரசங்கிக்கக்கூடிய ஒரு உதடு. இந்த மாதிரி சபை ஒரு ஃபுல்லி பேக்கேஜா. இனி 2 வாழ்க்கை, அந்த ரெட்ட வேஷம் போறது யார் பண்ண மாட்டாங்க. இருமணம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் யார் வாழ்க்கையில இருக்காது,
சபை வாழ்க்கையில இருக்காது. சோ சபை இப்ப கிறிஸ்து நம்மளை ஏத்துக்கிட்டார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப சபை தான் இப்ப யாரை ஏத்துக்கிட்டாலும் அவர் மட்டும்தான் சபை என்னைக்கு டிக்ளேர் பண்ணுதோ அப்பதான் அது என்ன சொல்றதுன்னா, நான் என்னுடைய நேசருடைய. இந்த வசனத்துக்கு என்னைக்கு சபை செவி சாய்க்குதோ, இல்ல இந்த வசனத்தை சபை என்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, எந்த வார்த்தையை, எங்களை உத்தமர் நீ கூப்பிட்டாரு, இனிமேல் அந்த வாழ்க்கையில யாரும் வெளியே போக மாட்டோம், நாங்க வெளியே போக மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழிக்குள்ள சபை என்னைக்கு வராங்களோ அதுக்கப்புறம் சபை இதுல இருந்து என்ன பண்ண முடியாது. சோ இந்த டைம்ல இருந்து நான் என்னுடைய நேசருடையவர், என்னை யாருக்கு அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அதே மாதிரி அவர் பிரியம் யார் மேல இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இதே சனத்தை படிச்சிருப்போம், என்ன சொல்லிருப்பான், நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர், அப்படிதான் சொல்லியிருக்கோம், ரைட் தானே. பட் இங்க என்ன சொல்றான்னா, அவர் பிரியம் யார் மேல இருக்கும், என் மேல இருக்கின்ற, இனிமேல் அவருடைய பிரியம் வேற யாரும் கிடையாது. அது என்ன சீல் பண்ணி ஆன்ல சொல்லிருப்பாரு, இந்த வசனங்கள் என்ன பண்ண முத்தரிச்சு போடுன்னு சொன்ன மாதிரி, இப்ப கிறிஸ்துடைய பிரியத்தை யார் சீல் பண்ணிட்டது, சபை சீல் பண்ணிட்டாங்க. இனிமேல் இது யாருக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். கணவனுடைய அன்பு மனைவிக்கு மட்டும்தான், மனைவியுடைய அன்பு, கணவனுடைய அன்புல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மனைவியை நம்ம தான் இங்க ரெண்டு மனசோட என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சபை என்ன முடிவுக்கு போயிருந்தா, அவர் பிரிய இனிமேல் யாருக்கு மேலதான், ஏன் மேலதான், வேற யாருக்கும் அந்த சான்ஸை யாருக்கு கொடுக்க மாட்டேன். சோ அவர் பிரிய நம்ம மேல இருக்கணும்னா அவர் நேசிக்க ரெடியா இருக்காரு. பட் அந்த இடத்துல இருக்க வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்கு, சபைக்கு இருக்கு. சபை வாழக்கூடிய வாழ்க்கை தான் அந்த பிரியத்தை தன் பக்கமே வைத்துக் கொள்ள யாருனால முடியும், சபைனால மட்டும்தான் முடியும். இனிமேல் அந்த சான்ஸை நான் என்ன கொடுக்க என்ன மாட்டேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா இப்ப சபை ரியலைஸ் பண்ண விஷயம் என்னன்னா, சங்கீதத்துல படிச்சிருக்கோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிப்பாரு. நம்ம இதை குறிச்சு ஒரு சப்ஜெக்டே பார்த்துருக்கோம். ஏன் ருசித்து பாருங்கள்னு சொன்னா, உணர்வு பூர்வமா பாக்குறது என்னதான், ஃபீல் பண்ணுங்க. ஒரு டேஸ்ட், இப்ப புளியம் பழம்னு சொன்னாலே நாக்குல என்ன டேஸ்ட் வந்துடும், ஒரு புளிப்பு சுவை. மாங்காய் ஒருத்தர் கடிக்கிறத பார்த்தாலே நமக்கு என்ன ஆரம்பிச்சிடும், வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சிடும், பல்லு பூச ஆரம்பிச்சிடும், ரைட் தான். சோ இன்னும் அந்த டேஸ்ட் நீங்க பண்ணி பாருங்கிற. சோ பண்ணி பாக்குறேன்னா வேற ஒருத்தர் அதை பண்ணா கூட நமக்கு என்ன ஆகும், அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா வருங்கிற மாதிரி. கர்த்தர் நல்லவர் என்பதை இப்ப என்ன பண்ணா, சபை ருசிச்சு பார்த்துருச்சு. இவருடைய பிரியத்தோட அளவு என்ன, கிறிஸ்துடைய பிரியத்தோட ஆழம் என்ன அப்படிங்கிற சபை என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரியத்தை வேற யாரும் சபை என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத விட சோ எந்த அளவுக்கு சபை தன்னுடைய கிறிஸ்துடைய பிரியத்தை அவர் புரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவர் நம்ம மேல வச்ச பிரியத்தோட அளவுன்னு ஒண்ணு இருக்குங்களே, எந்த அளவுக்கு கிறிஸ்து நம்ம பிரியம் வச்சிருக்க அப்படிங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாங்களாமா? சோ இந்த வசனத்துல சபை சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் தட்டுனாரு, நான் என்ன பண்ணல, திறக்கல. சோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்குள்ள வெளியே உள்ளே மாறி மாறி என்ன பண்ணிட்டு இருந்தேன், போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் விலகி போனாலுமே கூட அவர் என்னை விட்டுட்டு என்ன பண்ணல, போகல. எனக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, வெயிட் பண்ண. சோ தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன பண்ணல, தாமதமா இல்ல. நான் கெட்டு போயிடக்கூடாது. யார் கெட்டு போயிடக்கூடாது, இங்க ஒருவரும் போட்டிருக்கு. நம்ம இங்க லிட்டரலா யோசிச்சா யார் கெட்டு போக கூடாது, நான் கெட்டு போயிடக்கூடாது. நான் அவர் சரீரத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. என்னை அவர் சரீரத்துல இணைச்சே தீரணுங்கிற உடன்படிக்கை யார் எடுத்திருக்கிறது, அவர் எடுத்திருக்கிறாரு. அந்த உறுதிமொழி நிறைவேற்றுறதுக்காக எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி யார் விரும்புறதுங்களாமா. சோ அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிற சாதாரண பிரியம், நம்மளை விட்டுறக்கூடாதுங்கிறதுல யார் அதிகமா இங்க போராடிட்டு இருக்கிறதுங்களாமா அவர். ஏன்னா உலகமே இப்ப யாரை குற்றப்படுத்துது, நமக்கு ரேண்டமா வெளியே போய் பார்த்தோம்னா 2000 வருஷமா என்னதான் சொல்லிட்டு இருக்கீங்க, கிறிஸ்து வருவார். இந்த நிமிஷம் என்ன பண்ணல வரலன்னு சொல்லும் போதெல்லாம், இப்ப ஒருவேளை நம்ம கிறிஸ்துவா என்ன பண்ணிருப்போம்னா உடனே நம்ம என்ன பண்ணிருப்போம், ப்ரூவ் பண்ணி காட்டிருப்போம், நான் தான் கிறிஸ்து, என்னத்தனை அவமானப்படுத்த பாத்துக்க அப்படின்னு என்ன பண்ணிருப்போம், ப்ரூவ் பண்ணி காட்டிருப்போம். ஆனா கிறிஸ்து இந்த நிமிஷம் வரைக்கும் உலகமே அவமானப்படுத்தினாலும், உலகமே அவரை காயப்படுத்தினாலும், உலகமே அவரை குற்றப்படுத்தினாலும் கூட அதுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. சோ அவருடைய முழு ப்ரையாரிட்டியும், அவருடைய ஃபுல்லி ஃபோக்கஸ்டும் யார் மேல மட்டும்தான் இருக்கு, சபை. ஏன் புள்ள எப்படியாவது என்கிட்ட என்ன பண்ணியும் வந்துடணும் அப்படிங்கிறது யார் ரொம்ப கிளியரா இருக்கிறது. சோ தமது அதாவது ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கார். எப்படியாவது என்ன பண்ணிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு யார் நம்மளை விரும்புறது, யார் நம்ம மேல பிரியம் வச்சிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் இவ்வளவு பிரியம் நம்ம மேல, நான் என் நேசருடையவர், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறதுனா எதற்காக கிறிஸ்து நம்ம மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க, உண்மையா திருச்சபை அழைக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிறவங்க, கிறிஸ்துடைய அன்பை உண்மையாய் ருசி பார்த்தவங்க கிறிஸ்துவை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவான், எந்திரிச்சிருவான், என் பையன் என்கிட்ட வந்துருவான்னு யாருக்கு நல்லா தெரியும், தேவனுக்கும் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி ரொம்ப கிளியரா தெரியும்.
காரணம் என்ன, ஒரு டயத்துக்கு மேல இவங்க ஓடணும் முடிவு பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இவங்க ஓட என்ன முடியாது. ஸோ இவங்களுக்காக வெயிட் பண்ண அந்த ரிசல்ட்டை அவர் எப்படி சொல்றாருன்னா, வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 4வது வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க யாரு, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். ரைட் தானே, உலகத்துக்கும் இவங்களுக்கு என்ன கிடையாது. எவ்வளவு பேர் இவங்களை சாக்கணும்னு நினைச்சா கூட கிறிஸ்துவோட அன்பை புரிஞ்சுக்கிட்ட சபை அதுக்கப்புறம் விழுகவே மாட்டாங்க. சோ கரைப்படுத்தாதவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும்னா அவர் வானத்துல இருந்து அந்த கண்ணு எங்கே மட்டும் தான் பார்க்கும், வானத்தை மட்டும் தான் பார்க்கும். மூக்க குறிச்சு படிச்சோம், எது நல்லது எது கெட்டது. நம்மளால காத்த கண்ணுல பார்க்க முடியுமா? நம்ம என்ன பண்ண முடியாது, காத்த கண்ணிலே பார்க்க முடியாது. ரைட்டு தானே. ஸோ கண்ணுல பார்க்க முடியாத காத்து தான் நம்ம உடம்புக்குள்ள போகுது. என்னென்ன காத்து போகுது நமக்கு நம்ம படிச்சுக்கணும். அதாவது ஆக்சிஜனும் போகும், அதே நேரத்துல கார்பன் டை ஆக்சைடும் போகுது. அப்படின்னா போற காத்த எது ஆக்சிஜன் எது கார்பன் டை எது பிரிச்சிடும், நம்முடைய உடம்பு என்ன பண்ணிடும், பிரிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டு ஆக்சிஜன் பண்ணிக்கும், உள்ள வச்சிடும். அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத காத்தையே பிரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா நம்முடைய நாசி துவாரங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி உலகத்துல இருந்து கண்ணுக்கு தெரியாம வரக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் பகுத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு சென்ஸ் யாருன்னா நம்முடைய மூக்குக்கு. நம்முடைய வாய் சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ என்டையராகவே ஒரு ஃபுல்லி பேக்கேஜ்ல கிறிஸ்து எங்க போனாலும் கண்ணை மூடிட்டு பின்னாடி போற கேரக்டர் யாருன்னா அவர் எங்க இருக்கிற அங்க மட்டும் தான் யார் பார்ப்போம், சபை பார்க்கும். ஸோ ஆட்டுக்குட்டியார் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவர்களுக்கும் முதற் பலன்களாக. ஸோ முதல்ல யார் தங்க மீட்டுக்காருங்களாமா, சபை என்ன பண்ணிருக்காரு. ஸோ மீட்டுக்காரு சபையா அந்த ஈக்குவலான ஓட்டத்துக்கு யார் ஓடி இருக்கிறது, சபை ஓடி இருக்காங்க. சபை தன்னுடைய சுவாசத்தை சரி தன்னுடைய பார்வை சரி கிறிஸ்து மேல கிறிஸ்துவோட என்ன மாட்டாங்க, இனி விளக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன, அவருடைய அன்பை என்னைக்கு ருசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த அன்பை என்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அதுக்கப்புறம் சபை அந்த ஓட்டத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே வரமாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிடிவாதமான ஒரு ஓட்டத்தை, ஒரு வைராக்கியமான ஒரு ஓட்டத்தை, ஆவியிலே அனல் உள்ளவர்களை இருங்கன்னு சொன்ன மாதிரி எனி டைமும் ஒரு எப்படி சொல்ற ஃபயர் யாருக்குள்ள இருந்துட்டே இருக்கும். சபைக்குள்ள கிறிஸ்துவுடைய வேலை என்னோட ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆர்வம், ஒரு உத்வேகத்தோட சபை என்ன ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய விளைவுகளா இப்ப ஏறக்குறைய என்னன்னா கல்யாணம் முடிஞ்சு யாருக்கும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் கல்யாணம் பண்ணாதான் இருவரும் பரஸ்பரம் என்ன பண்ணிக்க முடியும், தங்களுடைய அன்பை முத்தத்தின் மூலமா பரிமாறிக்க முடியும். ஸோ அந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சுனாலே இப்ப சபை என்ன ஆயிட்டாங்க, சபை திருச்சபையா மாறிட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாங்களா, சபை மனவாட்டியா கிறிஸ்துடைய சரீரமா மாறிட்டாங்க. இப்ப மாறினதுக்கு அப்புறம் சபை சொல்லிட்டாங்க, நான் யாருடைய ப்ராப்பர்ட்டி ஆயிட்டேன், அவருடைய ப்ராப்பர்ட்டி ஆயிட்டேன். காரணம் என்னன்னா அவர் என்ன மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், நேசிக்கிறான்னு சொல்லிட்டு. இப்ப சபை அடுத்து என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 11வது வசனம். வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். என்ன சொல்லியிருக்காங்களாமா, வாரும் என் நேசரே வயல்வெளியிலே போய் கிராமங்களிலே என்ன பண்ணும், தங்குவோம். அப்படின்னா இப்ப சபை ஏதோ ஒரு ப்ராசஸ்க்கா யாரை கூப்பிடுறாங்க, இது ஆஃப்டர் மேரேஜ் அப்படி புரிஞ்சுக்கலாம், திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். ரைட் தானே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நேரம் இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க, தனித்தனியா இருந்தாங்க. ரைட் தானே. இவர் ஒரு இடத்துல இருந்தாரு, இந்த அம்மா ஒரு இடத்துல இருந்துச்சு. இப்ப 2 பேரும் மேரேஜ் ஆயிட்டாங்கன்னா 2 பேரும் ஒரே மாமிசம். ரைட் தானே. சோ இப்ப என்ன சொல்றா, வாரும் நேசரே வயல் வெளியிலே போய் கிராமங்களில் என்ன பண்ணுவோம். சோ ஏதோ ஒரு ப்ராக்ரஸ்க்காக 2 பேரும் என்ன பண்ண போறாங்க, ஒரு இடத்துக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் நமக்கு யார் ஆர்டர் போட்டது. இப்ப இங்க வேலை செய்ய போறாங்க அப்படி வச்சுக்கலாங்களா, இங்க ஒரு வேலை செய்ய போறாங்கன்னா ஒரு வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்மள்ட்ட சொன்னது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அவர் தான் சொல்வார், நீங்க இதை செய்யுங்க, நீங்க இதை செய்யுங்க பாரு, நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். நீங்க இப்படி பண்ணுங்க பாரு, நம்ம என்ன பண்ண மாட்டோம். நீங்க இங்க போங்கன்னு சொல்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். ஆனா சபை இப்ப என்ன சொல்றதுன்னா, வாங்க நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவோம், போய் வேலை செய்யும். இப்ப சபை வாலண்டியரா யாரை கூப்பிட்டு போறாங்க, கிறிஸ்துவ கூட்டிட்டு எங்க போனா ஒரு வேலைக்குரிய பர்பஸ்க்கு என்ன போறாங்க அப்படின்னா. சோ நம்ம பழைய ஏற்பாடுல நிறைய படிச்சோம், நிறைய கற்பனைகள், நிறைய கட்டளைகள் இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லி இதெல்லாம் நீங்க கடைபிடிங்க என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, கடைபிடிக்க மாட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க கட்டளைகள் பத்தல, நாங்க இன்னும் உங்களை சுத்தப்படுத்தணும், நிறைய வேலை என்ன செய்வோம், வாங்க இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணிருக்கோம், ஊழியம் பண்ணிருக்கோம், வாங்க இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம், ஊழியம் பண்ணுவோம்னு சபை கிறிஸ்துவ கூட்டிட்டோ இல்ல சபை இஸ்ரேல் ஜனங்கள் மோசையை கூட்டிட்டு வேலைக்கு போனோம், ஃபாஸ்டா நடந்து வாங்க நம்ம வேலை எங்கே போனோம், கானான் சொல்லிட்டு உள்ள எகிப்திய இஸ்ரேல் ஜனங்கள் மோசையை ஃபாஸ்டா கூட்டிட்டு போனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுக்கலாம். சோ மறுபடியும் சொல்றேன், இது எப்ப நடக்குதுன்னா சபையுடைய ஓட்டம்
முடிஞ்சு சபை நிறைவானதுக்கு அப்புறம், அதாவது திருச்சபை 140 அந்த ஒரு கேட்டகரி கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் அப்படின்னா, சோ எந்த அளவுக்கு இவங்க நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளை நம்ம தெரியும். நம்ம வசனங்களை வாசலாம். மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சோ இப்ப இந்த வசனத்தை எந்த வசனத்தைனா இப்ப என்ன சொல்றானா, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க, அதுதான் உங்க வேலை, அதை நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்கன்னு சொன்னத இப்ப சபை சொல்லுது. வாங்க இன்னைக்கு ஊழியத்துக்கு போகணும். யாரை கூப்பிடுறாங்க? கிறிஸ்துவ கூட்டிட்டு போனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நிகழ்வு. இப்படி வாய்ப்பு இருக்கா? இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, அவருடைய சரீரத்துல இணைஞ்சிட்டு அப்படின்னா தலை என்ன யோசிக்குது அதான் என்ன பண்ணும். இந்த மைண்டு கீழே ஒரு பொருள் விழுந்துச்சு போய் எடுன்னு அந்த கை என்ன பண்ணும், போய் எடுக்கும். அதே மாதிரி அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க, நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுல, ரைட் தானே? காலில் ஒரு அடிபட்டுச்சுன்னு வைங்களேன், ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா மூளையோட இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பார்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ஒரு குழந்தைகளுக்கு போதும் நம்ம கைக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும்ல. ஸோ அந்த மைக்ரோ செகண்ட் டைமிங்க்கு வந்து மூளை என்ன பண்ணிருக்காது, கமெண்ட் கொடுத்து, மூளையோட கமெண்ட் அந்த கைக்கு போறக்குள்ளே கை தானா செயல்பட்டு அந்த வேலை என்ன முடியும் செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டா இங்க யார் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுங்களாமா சபை. எனக்கு இப்ப என்ன பண்ண முடியாது, என்னால சும்மாவே இருக்க முடியாது. இப்ப தேவனுக்காக நான் என்ன பண்ணியாகும். இது எந்த நிலைமை நம்ம படிச்சிருப்போம், இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். ஸ்கேருபீன்கள் சேராபீன்கள் படிச்சிருப்போம் தேவதூதர்களை பத்தி. அவங்க எப்படின்னா 24/7 வந்து மேல என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாமா, பறந்துட்டே இருப்பாங்க. ஏன் பறந்துட்டு இருக்கானா, எப்ப தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுவார் அதை உடனே என்ன பண்ணுவேன் செயல்படுத்துவாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் செயல்படுத்தணுங்கிறக்காக அங்க இருக்கக்கூடிய கோடான ஒரு தேவன் என்ன பறந்துட்டே இருக்கிற மாதிரி இப்ப அந்த இடத்துக்கு யார் போயிட்டது, கிறிஸ்துவுடைய இடம். அவர் என்ன சொல்லுவாரோ சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறோம் செய்யணுங்கிற கிறிஸ்துவுடைய மென்டாலிட்டி யார் வந்துட்டுங்களாமா. இப்ப கிறிஸ்து கூப்பிடல போய் வேலை செய்யல யாரும் சொல்ல வேண்டாம். எப்படி இருந்த ஜனங்கள் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா இதுல அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சோ இதுல இந்த வசனத்துல சொன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. அதை என்னதான் பண்ணியாகும், கண்டிப்பா பண்ணியாகும். இதோட இன்னொரு வசனம் படிச்சிருப்போம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதை பண்ணுது. அப்படின்னா நம்ம எப்படி இருந்திருக்கிறோம், சமயம் கிடைச்சுமே கூட என்ன பண்ண மாட்டோம், சொல்லாம தான் இருந்திருப்போம். அதனால அவர் என்ன சொல்றா, சமயம் கிடைக்குது கிடைக்கலாம் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க. ஏன் நம்ம கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, ராஜ்யத்துடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளிலும் சாட்சியா என்ன பண்ணும், அதை செய்யுங்கன்னு சொன்னா சான்ஸ் கிடைச்ச கூட என்ன பண்ண மாட்டோம். இப்படி அசட்டைத்தனமா இருந்த ஜனங்கள் தான் ஒரு டயத்துக்கு மேல யார கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்களாமா, வாரும் நேசரே வயல்வெளியில போய் தங்கி நம்ம என்ன பண்ணுவோம். சோ இப்ப டைரக்ட் சப்ஜெக்ட்டுக்குள்ள போயிடலாம். சோ வயல்வெளி அப்படினாலே தெரியும். இப்ப சபை நிறைவேறிடுச்சுன்னா இது என்ன டைம் லைன், கிறிஸ்துவுடைய பிரசன்ன காலம், ரைட் தானே? கிறிஸ்து முழு சரீரமா, அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்துல நடக்கக்கூடிய, அதாவது என்ன சபையோட கேட்டகரி முடிஞ்சு அதுக்கப்புறம் திரள் கூட்டம், இஸ்ரேல் ஜனங்கள், உலக ஜனங்கள், இந்த கேட்டகரியோட ப்ராசஸ்ல இப்ப போகுது. இப்ப கடைசி காலத்தை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். இங்க வந்து ஒரு பெரிய அறுவடை நடந்துட்டு இருக்கும், ரைட் தானே? ஒரு அறுவடை முடிஞ்சிருச்சு. என்ன அறுவடைனா சபை. அடுத்த அறுவடை இருக்கு, யார் அறுவடை, அது திரள் கூட்ட அறுவடை இருக்கும். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுடைய அறுவடை இருக்கும். அதுக்கப்புறம் உலக ஜனங்களுடைய ஒரு அறுவடை இருக்குன்னா இப்ப அந்த இடத்துக்கு, அந்த ஒரு ஹார்வெஸ்ட் ஃபீல்டுக்கு இப்ப யார் கூட்டு போறது இல்லாம, கீழே ஒரு வயல்வெளி இருக்கு. என்னது நம்ம வேலை என்ன ஒண்ணு இல்ல முடியல. இப்ப நான் என்ன ஆயிட்டேன், யாரோட இடத்துக்கு வந்துட்டேன், உங்களை மாதிரி நாங்க என்ன பண்ணிட்டோம், மாறிட்டோம். இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கு. சோ கீழே ஒரு வயல்வெளி இருக்கு, அங்க ஒரு அறுவடை என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போய் அந்த கிராமங்கள் என்ன பண்ணுவோம். இதுல என்ன கிராமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சும்மா பிக்சரைஸ்க்காக, இது வந்து ஒரு அனுமானம் தான், எக்ஸாக்டா சொல்ல வரல. சபை செலக்ஷன் ஆயிட்டு மேல போயிட்டான்னு வச்சுக்கோமே, மேலேனா எங்க, இப்ப நமக்கு என்னன்னா அந்தரங்க சாத்தானுக்குன்னு ஒரு போஸ்ட் இருந்துச்சு. சாத்தானோட இடத்துக்கு யார் போயிட்டது, நம்ம படிச்சிருப்போம் சாத்தானை குறிச்சலாம். இப்ப அங்க 3 சேர் இருந்துச்சு, பிதாவாகிய தேவனுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, சாத்தானுக்கு ஒரு சேர். சாத்தான் விழுந்து போயிட்டு அந்த சேர் என்ன இருக்கு, காலியா இருக்கு. அந்த காலியா இருக்க சேருக்கு தான் இங்க ஒரு எலெக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு அங்க போயிட்டோம்னா எந்த சேர்ல உட்காந்துருவோம். சோ அந்த இடத்துல உட்காந்து பூமியை பார்த்தா பூமி எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்ம சயின்ஸ் அண்ட் கிரியேஷன் சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். என்டையர் யூனிவர்ஸ்ல பூமியை கற்பனை பண்ணிக்கணும், ரைட் தானே? பூமிங்கிறது இந்த கேலக்சி எல்லாம் படிச்சிருக்கோம், பால்வழி அண்டம். கேலக்சி மாதிரியே பல கோடி கேலக்சி எங்க இருக்கு, கோடி பில்லியன் கணக்கான கேலக்சி எங்க யூனிவர்ஸ் இருக்கு. ஒரு யூனிவர்ஸ் தான் இருக்கான இப்ப சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க, மல்டிவர்ஸ்னு சொல்றாங்க. கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்கு. இந்த கேலக்சியில பல நட்சத்திர குடும்பங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பத்துல இருக்க நிறைய ஸ்டார்ஸ்ல ஒண்ணுதான் என்னது, நம்மளுடைய எர்த். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமியில ஒரு கிராமம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த என்டையர் யூனிவர்ஸ் இந்த பூமி எப்படி இருக்குங்களா,
ஒரு கிராமம் மாதிரி. ஸோ இந்த கிராமத்துல இன்னமுமே ஒரு கம்ப்ளீஷனுக்குள்ள வர்றதுக்காக ஒரு கேட்டகரி பீப்புள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த வேலையை பார்க்க போவோம்னு இப்ப யார் கூட்டிட்டு வரதுங்களாமோ. ஸோ கிறிஸ்துவுக்கு இப்ப என்ன பண்ண முடியல, ஐ மீன் சபைக்கு இப்ப என்ன பண்ண வெயிட் பண்ண முடியல. நான் ரெடி ஆயிட்டேன், இனி யார் ரெடி ஆகணும்? அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம படிச்சிருவோம் 3ஆம் வசனம், சபை என்னைக்கு நிறைவடையதோ அதுக்கப்புறம் தான் யாருக்கு ரட்சிப்பு, உலகத்துக்கு ரட்சிப்பு. அப்படின்னா இந்த உலகத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு இப்ப யார் பாடுபட ஆரம்பிச்சிட்டது? இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, முதல் வரிகள் வரும்போது கிறிஸ்து ஒரு வேலை பண்ணார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆனா 2ஆம் அதாவது இந்த சபையோட செலக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அந்த ரோலை யார் பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? சோ உலகம் பாடுகளுக்குள்ள இருக்காங்க, உலகம் பாவத்துக்குள்ள இருக்காங்க, அவங்கள சரி பண்ண வேண்டிய பொறுப்பு இப்ப யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்ற ஒரு இடத்துக்கு யார் போயிட்டதுங்களாமா. சோ இந்த வசனங்களை படிக்கலாம். சங்கீதம் 102வது அதிகாரம் 13 இருந்து 15 வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். சோ சபை என்ன சொல்லுதுங்களாமா, தேவரீர் எழுந்தருளி யாருக்கு இறங்குவீங்க? ஏன்னா நம்மளுடைய இது என்ன ஆயிடுச்சு, ஒரு கேட்டகரி பீப்புளோட கோர்ஸ் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கோர்ஸ் ஆரம்பிச்சு. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு என்ன பண்ணுங்க, இறங்குவீர். அப்படி வாசிக்கலாம். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. என்ன சொல்லிட்டாங்களாமா, அதற்கு தயை செய்யும் காலமும். இப்ப யாருடைய இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சியோனுக்குரிய அந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும். சியோன் 2 புரிதல், ஒன்னு இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு நகர் ஏரியா, அதுக்கடுத்து சபை கேட்டகரி முடிஞ்சுன்னா அடுத்த கேட்டகரி திரள் கூட்டத்துக்கும். சோ அந்த கேட்டகரி சொல்லிட்டு அதை அடுத்த வருஷம் வாசிக்கலாம். உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். இங்க யார் ஊழியக்காரர்? உம்முடைய ஊழியக்காரங்க அந்த தேசத்துக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்களாமோ ஃபீல் பண்றாங்க. ஐயோ இந்த தேசம் இப்படி போகுதே அப்படின்னு யார் ஃபீல் பண்ண, உம்முடைய ஊழியக்காரர்கள் ஃபீல் பண்ற மாதிரி இப்ப அங்க யார் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு? சபை. இப்ப கற்பனை பண்ணி பார்த்துக்கோமே, இப்ப நம்ம உயிரோட இருக்கிறோம், நிறைவேறிய திருச்சபைன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்தோடனே அவருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் அவரோட கூட என்ன பண்ணிருப்பாங்க, முதலாவது. அப்ப எந்திரிச்சவங்க எல்லாம் இப்ப நம்மளை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்கள என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்களே, இவங்களை எப்படியாவது என்ன பண்ணியும் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணுமே அவங்களுக்கு இருக்க தவிப்பு நிறைவேறின சபைக்கு எப்படி இருக்கும்னா, இந்த உலகம் என்ன இருக்கு, ஒரு பாடுகளுக்குள்ள இருக்கு, ஒரு உபத்திரவத்துக்குள்ள இருக்கு. இவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? சோ இந்த உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து, எது மேல, கல்லு மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாங்களா? சோ கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்காக என்ன பண்றாங்களாமா, பரிதபிக்கிறார்களாமா. சோ அடுத்த வருஷம் 15. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். என்ன சொல்ற, நீங்க போய் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு கோர்ஸை முடிச்சு இந்த மொத்த உலகத்துக்கு உங்களுடைய மையம் என்ன பண்ணணும் காட்டுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், வாங்க போலான்னு சொல்லிட்டு இப்ப யாரு கூப்பிட்டு வரதுங்களாமோ, வேலையே செய்வாங்களான்னு செஞ்ச ஒரு குரூப் கிறிஸ்துவ கூட்டிட்டு நாம போய் என்ன பண்ணுவோம், வேலை செய்வோம். நமக்கு ரொம்ப வேலை இருக்கு, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் டைம்ல வாங்க போலாங்க அடம் பிடிக்கிற மாதிரி இங்க என்ன ஒரு சம்பவம் என்ன பண்ணிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் சபையுடைய வாழ்க்கையில நடக்குமான்னு நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏன்னா நம்மளுடைய முழு கவனமே உலகத்துலதான் இருக்கு, சத்தியத்துக்கான நேரமே ரொம்ப கம்மி. ஆனா சபையா மாறிட்டு அப்படின்னா நம்முடைய மொத்த நேரம் எதுக்கு மட்டும் தான் கொடுப்போம், அவருக்கு மட்டும்தான், சத்தியத்துக்கு மட்டும்தான் மொத்த. அவருடைய சரீரத்தை விட்டு வாரும் நேசரேன்னு அவரை விட்டு சபை என்ன பண்ணாரு, பிரியவே மாட்டாங்க. அவருடைய சரீரத்தில் இணைந்த ஒரு அவயமா தான் அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்கலாமோ போயிட்டே இருக்கும். சோ எப்படி இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போறாங்க அப்படின்னு பார்க்க அடுத்த வருஷம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 12வது வருஷம். அதிகாலையே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். சோ இப்போ அந்த ப்ராசஸ் முடிச்சு இப்ப அடுத்த ப்ராசஸ், இப்போ ஒரு டைம் லைன் சொல்றாங்க. என்னன்னா அதிகாலையிலே, இப்ப வயலுக்கு போயிட்டோம், வயல்ல ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அது முடிச்சிட்டு அடுத்து எங்க போறாங்க, அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை தோட்டம்னா லாஸ்ட் வீக்கே படிச்சோம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயங்கள். அது கிறிஸ்துவோட 2ஆம் அதிகாரம் ஒரு 2 மலைக்கு நடுவில் வருவாரு, அங்க வந்து திராட்சை தோட்டம் இருக்கும், மாதுளஞ்செடிகள் இருக்கும், அதே மாதிரி வாதுமை தோட்டத்துக்குலாம் போனாங்க. சோ அதுல படிச்சிருப்போம் திராட்சை தோட்டம்ல எதை அடையாளப்படுத்தணும், இஸ்ரவேலுடைய தேசம். ரைட் தானே? சோ இந்த அதிகாலையிலே என்ன டைம் லைனுங்களாமா, விடிஞ்சிருச்சு. இப்ப சூரியன் என்ன ஆயிடுச்சு, சூரியன் வந்துருச்சுனாலே இப்ப சபையுடைய ஓட்டம் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சிருச்சு. இதோ அவருடைய நாள் வருகிறது, அது மப்பும் மந்தாரம் நாள், இடுக்கமான நாள். ரைட் தானே? ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு நாள். அந்த ஒரு நாள் வந்துருச்சுனாலே இங்க சபையோட ஓட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். ரைட் தானே? சோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஏறக்குறைய என்டர்டைன் வந்துருச்சு, வேர்ல்டோட என்டர்டைன். இனி தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான் என்ன ஆகும், ஸ்தாபிக்கப்படுங்கிற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, அதிகாலையிலே இப்ப யார் ரெடி ஆயிட்டுது, சபையோட ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சு,
முடிஞ்சிருச்சு. சபைக்கு அடுத்த ப்ராசஸ் யாருன்னா இவங்க, ரைட் தானே? சோ திராட்சை தோட்டங்களுக்கு என்ன பண்ணும்? போகும் அப்படிங்கிறாங்க. சோ திராட்சை தோட்டம் நமக்கு நல்லாவே தெரியும். வாசிக்கலாம் ஏசாயா 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சம். எதுங்களாமா திராட்சை தோட்டம் என்னது? சோ லாஸ்ட் மினிட், உலகத்தோட கடைசி நொடி பொழுதுல வச்சுக்கலாங்களா? அவ்வளவுதான், இனி உலகத்துக்கு இனி என்ன கிடையாது, இனி காலம் செல்லாது அப்படிங்கிற டைம் லைன் வந்ததுக்கு அப்புறம் சபையில ஓட்டம் முடிஞ்சு இப்ப இஸ்ரவேலர்களுக்காக யார் பரிதபிக்கிறதுனா சபை என்ன பண்ணுது? சபை வந்து இப்ப யாரை கூட்டு போகுது? இவங்க தான் முதல்ல வர வேண்டியங்களா இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த வாய்ப்பு இவங்க விட்டுட்டதுனால இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு? எனக்கு கிடைச்சிருச்சு, அதுக்காக இவங்க என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி இப்ப இதெல்லாம் ஒரு பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும், ரைட் தானே? இப்படி நடந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலா அப்படிதான் நடக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணா, கிறிஸ்துவை கூட்டிட்டு நம்ம எங்க போவோம்? திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டு இப்ப அவங்க ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னா எப்படி ரெடி ஆயிட்டாங்களா? சோ இவங்க என்ன கண்டிஷன்னா, அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போகும், திராட்சை கொடி துளிர்த்து அதில் பூ மலர்ந்த அவங்க ரெடி ஆயிட்டாங்களா? அதான் சிம்பிளா புரியும்னா, உங்க கூட வந்து சேர்றதுக்கு எங்களை மாதிரியே அவங்களும் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டா அவங்களே என்ன பண்ணுவோம்? ரெடி அவங்களையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாலும் நீங்க வாங்க எங்க போலாம், அங்க போலாம் அப்படிங்கறது யார் சொல்லிட்டு இருக்கிறதுங்களாமோ? சோ சபையினுடைய வாஞ்சை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம எப்படி யோசிச்சோம்னா, இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை எப்படி பாக்குறோம்? இப்ப பழைய ஏற்பாட்டுல நிறைய சம்பவங்கள் நிழலும் பொருளும் படிப்போம்ல. அதாவது இஸ்ரேல் வடாந்த பயணம் படிக்கும் போது அவங்க எதுக்கெல்லாம் உட்காந்து அழுதாங்கன்னா, பூண்டுக்காக, வெங்காயத்துக்காக, கீரைக்காக, நான்வெஜ்ஜுக்காக உட்காந்து என்ன அழுதாங்க. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, என்ன மனுஷங்க இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு சிந்தனை. ஆனா சபையா மாறிட்டோம்னா அவங்க எப்படி பார்ப்பாங்களாமோ? சோ தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, அதோட உண்மை யார் புரிஞ்சுக்கல? அவங்களுக்கும் நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். நாங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களுக்கும் அவங்களை திட்டக்கூடிய ஜனங்கள், அவங்கள பார்த்து பரியாசம் பண்ண இதே ஜனங்கள் தான் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய ரட்சிப்புக்கு என்ன பண்ண பரிதபிக்கக்கூடிய ஜனங்களை யார் மாறிடுறதுங்களாமோ? சோ எந்த அளவுக்கு அவங்களுக்கா பரிதபிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 102வது அதிகாரம் 12ல இருந்து சில வசனங்கள். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இப்ப கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு? 2ஆம் வருகையில ராஜாவா வந்துட்டார். அதாவது பிரசன்ன காலம், கிறிஸ்து வந்துட்டார். சோ கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இனி அதை யார் என்ன பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது. ஏன் அழிக்க முடியாது? இப்ப அவர் நினைச்ச மாதிரி அவர் கூட யார் போய் சேர்ந்துட்டு, அவர் பேர் நிலையா நிக்கணும்னால யார் போய் சேர்ந்தாலும், சபை போய் சேரலைன்னா இந்த உலகம் அவர் என்ன சொல்லும்? இப்ப சொல்லுதுங்கல்ல, 2000 வருஷமா வரேன்னு சொல்றீங்க, என்ன பண்ணுவாங்க? உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா சபைன்னு ஒரு கேட்டகரி செலக்ட் பண்றேன்னா 1,44,000 பேர், அவங்க என்ன பண்ண முடியல? சொந்த மனைவியவே ஒழுங்கா வச்சுக்க முடியலங்கிற மாதிரி உலகம் எப்படி சராசரி மனுஷன் பேசுதோ அது மாதிரி யாரை பேசும்? சோ கிறிஸ்துவோட சபை என்னைக்கு போற நிலை சேர்றாங்களோ அன்னைக்கு தான் அவருடைய பேர் வந்து தலைமுறை தலைமுறையாக சொன்னதா அவர் என்ன பண்ணிட்டார், செஞ்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம். சோ தலைமுறை தலைமுறையாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவரில் எழுந்தருளி இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எந்திரிச்சு முதல்ல படிச்சோம்ல, சியோனுக்கு நீங்க போய் என்ன பண்ணுங்க, ரட்சிப்பை கொடுத்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு உண்மையான ஓட்டத்தை யார் ஓடிட்டு இருக்காதுங்களா? யார் ஓடிட்டு இருக்காது? சோ சபை ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்து கூட போய் அவர் கூட சேர்ந்து இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு யார் வந்துட்டதுங்களா? சோ இப்ப திராட்சை தோட்டத்து மேலே பரிதபிக்கக்கூடிய பக்குவம் யாருக்கு வந்திருக்குது? யாருக்கு வந்திருக்குது? சபைக்கு வந்திருக்கு. ரெண்டாவது அவங்க பேசுற விஷயம் என்னன்னு போது, அதாவது அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போகும், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்தோதை என்றும் மாதுளை செடிகள் பூ பூத்ததை என்று என்ன பண்ணும் பார்ப்போம் சார். மாதுளை செடிகள்னா அதையும் அதே அதிகாரத்துல பார்த்துப்போம். என்டையர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஜனங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம் தான். அவங்க எல்லாமே நல்லவங்க தான். ஆனா அவங்கள சாத்தார் அப்படிங்கிற போர்வை கரணம் கூட என்ன பண்ணிருக்கு, மூடி இருக்கு. அதை உரிச்சுட்டா உள்ள இருந்து முத்துக்கள் என்ன ஆயிரும், வெளியே வந்துடும். சோ அவங்க ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இப்ப சபையுடைய நிறைவு என்னைக்கு முடியுதோ, யாருடைய நிறைவு? சபையுடைய நிறைவு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு அந்த மாதுளம்பழத்தோட தோல் என்ன ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆயிட்டா உள்ள இருக்க முத்துக்கள் எல்லாருக்கும் பிரகாசமா தெரியக்கூடிய நிலைமைக்கு வந்தது மாதிரி இந்த ப்ராசஸ் வந்துருச்சான்னு யார் பார்க்கலாம்னு ஆசைப்படுறது இல்லாம சபை என்ன பண்றாங்க, ஆசைப்படுறாங்க. சோ இந்த ப்ராசஸ் குறித்து இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது மாதுளை செடிகள் பூ பூத்தது என்று பார்ப்போம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை என்ன பண்ணுங்க, என்னை நீங்க கூட்டு வந்தீங்கல்ல, என்ன பண்ணீங்க, என்னை மனைவியா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கூட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு என்ன தரேன், நான் என்ன தரேன், நான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன், நீங்க வாங்க எங்க போலாம். சோ சபை நிறைவேறிச்சுன்னா திரள் கூட்டம் நிறைவேறும், இஸ்ரேல் ஜனங்கள் நிறைவேறிடுவாங்க, அதுக்கு உலக ஜனங்கள் ரட்சிப்பு வந்துடும். இது எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் யாருன்னு கேட்ட, போட்ட ஒரு விதை தான் சபை, ரைட் தானே? அந்த ஒரு விதை தான் 1 10 100 என்ன ஆயிடுச்சு,
இன்னைக்கு மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னா, இப்ப என்னை நீங்க மனைவியா செலக்ட் பண்ணீங்கல, இப்ப நான் மல்டிப்ளை ஆகிறத உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? சோ என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். நான் உங்க மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன்றதை இப்ப நான் என்ன பண்றேன்? ப்ரூவ் பண்றேன். நீங்க எங்க வந்து பாருங்க, அங்க வந்து பாருங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு பிம்பத்தை இங்க யார் சொல்லிட்டு இருக்காங்க? சபை சொல்றாங்க. சோ என்ன உச்சிதத்தை சபை நிறைவேறதுக்கு அப்புறம் சபை கிறிஸ்துவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 2வது அதிகாரம் 2:3. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். என்ன சொல்லியிருக்காங்க? கடைசி நாட்களில், எப்ப கடைசி நாட்கள் அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், இங்க யார் ஆலயம்? நீங்களே வந்த நம்ம தான், ரைட் தானே? சோ இந்த ஆலயம் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடிகள் என்ன பண்ணுவாங்க? எல்லா ராஜ்யத்திற்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சுன்னா இப்ப இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அந்த என்னுடைய உச்சிதங்களை என்ன பண்றேன் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி. சோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஜாதிகளும் அதற்கு என்ன பண்ணுவாங்களாம்? சோ சபையுடைய செலக்ஷனுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்கு சபை கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சபையுடைய ஓட்டத்தை பார்த்து, சபையுடைய வெற்றியை பார்த்து, சபையுடைய சிறப்பை பார்த்து, சபைக்கு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிரையாரிட்டியை பார்த்து இப்ப மொத்த ஜனங்கள் எங்க வந்துருவாங்களாம்? சோ அது அடுத்த வசனம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். திரளான ஜனங்கள், கவுண்டிங்ல என்ன கிடையாது, சபைக்கு மட்டும்தான் 1,40,000. சோ உலகத்துல என்ன கிடையாது. சோ திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து இப்ப திராட்சை செடியும் ரெடி ஆயிடுச்சு, மாதுளம்பழம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னை கூப்பிட்டீங்கல்ல, இதோட விளைவு நீங்க நினைச்ச மாதிரி இந்த பூமி என்ன ஒரு பூரணத்துக்குள்ள வந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்தை என்ன பண்றேன் உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொல்லி சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்களாமா? கூட்டு வராங்க. சோ திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து இப்ப சபை வராங்க. இப்ப அந்த மாதுளம்பழத்தோட இதான் என்ன ஆயிடுச்சு, அந்த தோல் ஓப்பன் ஆகி கிறிஸ்து பார்க்கும்போது இந்த உலகம் எப்படி தெரியுதுங்களா? ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா தெரியுற மாதிரி இந்த மொத்த ஜனங்களும், புறஜாதி ஜனங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுடைய சக நம்பிக்கையில இருந்து எல்லாரும் வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணும்? வெளிப்படும். அதனால எல்லாரும் எங்க போவோம்? சோ உலகமே இப்ப யாருக்கு கீழ்ப்படிய முடிவுக்கு வந்துருச்சுங்களாமா? பிதாவுக்கு தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியங்களுக்கும் தான் என்ன பண்ணுவேன் நான் கீழ்ப்படிய இடத்துக்குள்ள வந்ததை சபை இப்ப காட்டுறக்க என்ன பண்றாங்க? சோ இந்த உலகம் சொல்லி முடிக்கக்கூடிய வார்த்தை என்ன? அதுல 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். என்ன சொல்றாங்களாமா? யாக்கோபின் வம்சத்தாரே. இப்ப உலகமே எந்த வம்சம் ஆயிருச்சு? திரளான ஜனங்கள் வந்தாங்கல்ல, வந்தாலே எல்லாரும் ஒரே வம்சமா தான் வருவாங்க. சோ இங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் பெண் யார் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஆபிரகாமுடைய வம்சம். அப்படித்தான் புரிஞ்சு நம்ம தெரியுமில்ல. சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தருடைய வெளிச்சத்திலே. சோ என்டையர் வேர்ல்டுமே இப்ப இங்க டினாமினேஷனே கிடையாது. சபைகளா, ஜாதி அடிப்படையில, மத அடிப்படையில, பண அடிப்படையில, பொருளாதார அடிப்படையில, உறவுகள் அடிப்படையில, சொந்த பந்த அடிப்படையில இங்க பிரிவினைகளே கிடையாது. இங்க எல்லாரும் ஒரே வீட்டாரும் ஒரே குடும்பமுமா இருக்கக்கூடிய அளவுக்கு இங்க யார் வந்துட்டது இல்லாம என்டையர் வேர்ல்டுமே வந்ததான் இப்ப சபை என்ன பண்றாங்க. இதுதான் என்னுடைய உச்சிதம், நான் உங்க மேல வச்ச நேசத்தோட பலன். இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, சபை இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா தான் சபை தான் உலகத்துக்கு என்னவா இருக்கு, இங்க ரோல் மாடலா இருக்கு. இன்னைக்கு உலகமே நம்ம ஒரு தவறு பண்ணா நம்மள திட்ட மாட்டாங்க. யாரை திட்டுவாங்க? இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களாமா? 1000 சப்ஜெக்ட் பேசிட்டு பண்றதெல்லாம் என்னது தவறான விஷயம்னா இங்க அவமானப்படுத்துறது யாரு? நம்மள பண்ண மாட்டாங்க. சோ உலகம் இங்க திருந்தணும் அப்படின்னாலுமே அதுக்கு இங்க யார் தான் ரோல் மாடலா வாழ்ந்தாலும். சோ உன் இளமையை குறித்து ஒருவன் முன்னே என்ன பண்ணிடக்கூடாது, கேள்வி கேட்காம ஒரு வாழ்க்கையத்தை யார் இங்க வாழணும். சோ அநேகருக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை கிறிஸ்து வாழ்ந்த மாதிரி இங்க சபை என்னைக்கு வாழுதோ அதோடைய ரிசல்ட்டை சபை கூட்டு வந்து இங்க யார்கிட்ட காட்டிட்டு இருக்கிறாங்க. சோ நான் உங்க நேசிச்சேன்ல, அதோட ப்ராஃபிட் இவங்க தான். இனிமேல் இவங்களை யாருடைய ப்ராப்பர்ட்டி தான்? உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான். சபை யாருக்கு கிஃப்டா கொடுக்குறாங்களோ யோசிச்சுக்கோமே. திருமணத்துக்கு அப்புறம் ஒரு மனைவி தனியா இருக்கும்போது கணவனுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு மாதிரி அது வந்து ஒரு ப்ரீசியஸான ஒரு விஷயம். அந்த ஒரு கிஃப்ட் மாதிரி சபை என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு இந்த விஷயங்கள் என்ன பண்றாங்க கொடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இங்க என்ன பண்ணிக்கிறாங்க நடந்துட்டு இருக்கு. சோ அடுத்து அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 13வது வசனம். தூதாயும் பழம் வாசனை வீசும், நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன்.
ஸோ என்ன சொல்லி அந்த அம்மா முடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தூதாயும் பழம் என்ன வீசுங்களாமா? வாசனையை வீசும். நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளும் ஆகிய சகல விதமான அருமையான கனிமரங்களும் உண்டு. என் நேசரே, அவைகளை உனக்கு என்ன பண்றேன், நான் வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு என்ன பண்ண போறேன், நான் தரப்போறேன் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஒரு gift கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இந்த அம்மாட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை யார் கொடுக்க இங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறது? ஸோ கிறிஸ்துவுக்கு கொடுக்க கிறிஸ்துவுக்கு கொடுக்க யார் ரெடி ஆயிட்டு இருக்கிறதுங்களாமா? சபை. ஸோ தூதாயி மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் இப்ப என்கிட்ட இருக்கு. ஸோ உலகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்துட்டேன். இப்ப ஏன்ட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் பர்சனலா உங்களுக்கு என்ன பண்ண போறேன், ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் பர்சனலா என்ன பண்ண போறேன், உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த விஷயங்களுடைய உச்சிதங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து கணவன் மனைவி வாழ்க்கையில எடுத்துட்டா கூட ஆஃப்டர் மேரேஜ் மனைவி கணவனுக்கும் இல்ல கணவி மனைவிக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு பர்சனலான ஒரு சில விஷயங்களை சபை தனிப்பட்டு யாரு கொடுக்க போறாங்க, கிறிஸ்துவுக்கு கொடுக்க போறாங்க. அதன் உச்சிதங்களையும் யார் சுவைத்து பார்க்க போறதுன்னு ஆண்டவராக. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்கள் என்ன, அதை சுவைத்து பார்த்து கிறிஸ்து எப்படி அதை ஃபீல் பண்றார், சபை கொடுத்த விஷயங்கள்ல என்னென்ன அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்கள்ல தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். கேட்ட சத்தியங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கூட்டிக்கிற உங்களால் தேவன் ஆசீர்வாதம் தருவாராக. ஆமாம்.